ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்ட ஸ்டோன் வேணும், ஹைவே வந்து போடுறதுக்கும் ஸ்டோன் வேணும், மெட்ரோ கட்ட ஸ்டோன்ஸ் வேணும். ஆனால் இந்த ஸ்டோன்ஸ், அதாவது இந்த கல் வந்து எங்கேருந்து வருதுன்னு நம்ம யோசிச்சிருக்கீங்களா? மலையும் பாறையும் தான் இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். குவாரியில் ஹார்ட் ராக்கை ட்ரில் பண்ணி கண்ட்ரோல்டு பிளாஸ்டிங் மூலியமாக பெரிய போல்டர்ஸ் வந்து பிரேக் பண்ணுவாங்க. அந்த போல்டர்ஸ் வந்து கடைசியில் என்னன்னா அந்த ஜா க்ரஷர்ஸ்க்கு போகும். அந்த பெரிய ஸ்டோன் வந்து ஸ்மாலர் பீசஸாக பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபர்தர் க்ரஷிங் அப்புறம் சைசிங் பண்ணி என்னன்னா கடைசியில் வந்து ஒரு அக்ரிகேட் வந்து அது ஃபார்ம் ஆகும். ஒரு ஜெல்லி ஒரு அக்ரிகேட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கான்கிரீட்டுக்கு, ரோட்ஸுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபைனாக க்ரஷ் பண்ணினா அது இன்னும் கொஞ்சம் ஃபைனாக க்ரஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணினா அதுக்கு பேர் வந்து எம் சாண்ட். எம் ஃபார் மேனுஃபேக்சர்ட். ஸோ மேனுஃபேக்சர்ட் சாண்ட். இப்போ இந்த ரிவர் சாண்ட் மைனிங்கில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த எம் சாண்டுக்கு வந்து இப்போ டிமாண்ட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த எம் சாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ரஃப் ஸ்டோன் தான் தேவை, ரைட்? ஸோ இங்கே தான் இப்போ வந்து தமிழ்நாடோட ப்ராப்ளத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அக்ரிகேட் டிமாண்ட் வந்து இந்த ரஃப் ஸ்டோன்ஸ்க்கு அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 5.2 லட்சம் யூனிட்ஸ். ஆனால் லீகலி பெர்மிட்டட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.2 லட்சம் யூனிட். ஸோ அப்போது இதோட கேப்பு பார்த்தீங்கன்னா சப்ளைக்கும் டிமாண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 லட்சம் யூனிட் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த கேப் இருக்குது. ஸோ அப்போது என்ன ப்ராப்ளம் நம்மக்கிட்ட இந்த ஸ்டோன்ஸ், அதாவது இந்த கல் இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து அன்லிமிட்டடாக வந்து இந்த குவாரியை வந்து மைனிங் பண்ண முடியாது. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ, ஹைவேஸ், பில்டிங்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மலைகள், என்விரான்மெண்ட், மைனிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ இந்த நடுவில் தான் வந்து இந்த 4 லட்சம் டெய்லி கேப், 4 லட்சம் யூனிட் டெய்லி கேப். ஸோ இந்த கேப்பை வந்து தமிழ்நாடு வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அதுவும் கேரளாவுக்கு இதனால் என்ன இம்பேக்ட்டு, இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது கொஞ்சம் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து நம்ம இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இது என்விரான்மெண்ட் பற்றி ஒரு டிஸ்கஷன். அதே மாதிரி சென்னை வந்து ஃபாஸ்ட்டாக வளர்றதா, பக்கத்து ஸ்டேட்ஸை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக வளரணும். இந்த குவாரியில் க்ரியேட் பண்ணுற ஸ்டோன்ஸ் வந்து இதோட இம்பேக்ட் இருக்குது. அதே மாதிரி கவர்னன்ஸ் இம்பேக்ட் இருக்குது, கரப்ஷனில் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு டீட்டெயில்டு பிக்சர் கொடுக்க இந்த நான் வீடியோ வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக நான் வந்து போட்டிருக்கேன். வாங்க பேசுகிறேன். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் வந்து நான் கவர் பண்ணுறேன். மிக்க நன்றி.